தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்துள்ளது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 21ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை இயல்பை காட்டிலும் 34% அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசைகள் நகர்ந்து நேற்று அதிகாலை நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இந்த புயல் சின்னம் மேலும் தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் இடையே நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சென்னை உள்பட பல இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் டிசம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், மேலும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னத்திற்கு குளிர்காற்றே அதிக அளவில் வருவதால் தமிழகத்தில் பெரிதளவில் மழை பெய்யவில்லை. இருப்பினும் புயல் சின்னம் தமிழகம் நோக்கி வேகமாக நகர்ந்து வரும் நிலையில் இன்று முதல் சென்னை உள்பட வட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், இந்த புயல் சின்னம் மேற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழந்து டிசம்பர் 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே கரையேறி தமிழக நிலப்பரப்பு வழியாக அரபிக்கடலில் இறங்கும். இதனால் டிசம்பர் 26, 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்யும். மேலும் டிசம்பர் 18ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.